ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த 2வது மாதத்தின் 4வது வாரத்திலே கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் பாடல்கள் செய்திலாட்டி நீர் ஆசிரியப்பராக தடையில்லாட்டி நீர் அப்புறப்படுத்தும். உடைய ஆண்டவரே நாம் மாத்திரமே மையப்படுத்தி செபிக்கிறோம். பாடல்கள் செய்திலாட்டி நீர் ஆசிரியம் கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அந்த காலாத கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியப்பராக எல்லாம் மையமைக்க செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிற பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிலிருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவர்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலிமின் ராஜனும் சொந்தமான களி கூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலிமின் ராஜனும் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜானம் சொந்தமான சங்கீதம் பாடி ஆடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும்பான வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும்பான வழி விலக்கி, பரிவாக நம்மை கருணீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை
களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பரிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு கீதம் பாடுவோம். பரிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு கீதம் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே, கைத்தொழுதோடு களி கூர்ந்து கீதம் பாடுவோம். சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடு. பாவத்தின் சுமையை அகற்றினவர், பாதாள வழியை விளக்கிறது, பரிவாக நம்மை கரநீட்டி காத்த பரிசுத்த தேவன், நீதியின் பாதையில் நம்மை நிற்கும் நிறுத்துகிறார். மறுமையின் வாழ்விலே ஆண்டோடு கூட பசுதாகமின்றி புதிகானம் பாடி பரனோடு கூட நிதம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாயிருவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச்
வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார், தாங்கக்கூடிய பலன் தருகிறார். நல்ல போராட்டத்தை போராட விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீட நமக்கு கொண்டே நேசர் வருகை நமக்கு கை கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் இருந்தாலும் பூரணமாய் விடுங்கள். பலவீனத்தில்
அடைக்கலமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ராஜா. நீ சர்வவல்லமையுள்ள தேவன், நீ சர்வவல்லமையுள்ள தேவன் ஐயா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. சர்வவல்லமையுள்ளவரே, தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. ஓ, உமக்கு சோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. ஹல்லேலூயா. நீதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம், உமக்கு துதியை செலுத்துகிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு கூட நீர் எங்கள் வாசம் பண்ணுவீராக. உலகத்தின் முடிய பொழுதும் சகல நாட்கள் நாளோடு கூட பெற்ற தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கேட்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We praise you Lord, we exalt you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகள் மத்தியிலே வாசமா இருக்கிறவரே, துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவனே, நீ பரிசுத்தர் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சுத்தமானவர்களை ஆண்டவரை நீ தெரிந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நல்ல ஆட்சி உருவாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விலைவாசலாம் ஏறிக்கொண்டே போகிறது, கேஸ் விலை ஆண்டவரே, காய்கறி விலைகள் எல்லாம் ஏறிக்கொண்டே, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிக்கொண்டே போகுதப்பா. நீர் மாற்றி போடுவீராக, நல்ல ஆட்சியை கொடுப்பீராக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே எங்கள் மேல் கரிசனமுள்ளதாக இருக்க நல்ல ஞானத்தை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு ஜெபம் பண்ணி எங்கள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்து மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. எல்லா விவசாய போராட்டங்கள் மற்ற எல்லா போராட்டங்கள்
எல்லாவற்றையும் மாற்றி போடும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையை சந்திக்கணுமா செபிக்கிறோம். வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சங்கீதத்திற்கு சுகத்தை கொடுப்பீராக. நட்சத்திரத்துக்கு சுகத்தை கொடுப்பீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, சுமதிக்காக ஆண்டவரே சோதரன் ஆண்டவரே சோதரி கல்பனாவுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். செல்வி கோபால் அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே வியாதியை பலவீனெல்லாம் மாற்றி சுகத்தால் பலத்தால் அடைக்கட்டும். பலவீனமாய் வயதானவர்களாய் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்திற்காக நம்முடைய நாமத்தை மையப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்தியை நிச்சயம் கொண்டு வரோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலும் வாழ்த்துகிறேன். வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஆங்கிலத்தில் some trust in chariots and some in horses, but we trust in the name of the Lord God என்று ஆங்கிலத்தில் சொல்கிறது. some trust in chariots, சில ரதங்கள்ல நம்பிக்கை செலுத்துகிறார்கள், சில குதிரைகள்ல நம்பிக்கை வைக்கிறார்கள் என்பதை குறித்து இப்போ நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது, எதில் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல சுயபுத்தியில் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கணும்? முழு இதயத்தோடு, நம் சுயபுத்தியின் மேல நாம் சாராமல் முழு இதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அப்பொழுது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகள் செவ்வையாக வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலும் மட்டுமே இருக்க வேண்டும். அநேகர் பாத்தீங்கன்னா தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்காமல் பல உலகப் பொருட்கள் மீதும் தன்னுடைய சுயத்தின் மீதும் வைத்து வாழ்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டு, எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பணம், தங்களுடைய தொழில், தங்களுடைய வாகனங்கள், அல்லது தங்கள் கார், தங்களுடைய வீடு மற்றும் தங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மற்றும் தங்கள் ஜாதி. அநேகருக்கு ஜாதியின் மீது நம்பிக்கை, ஜாதியின் மேலதான் பெருமை இருக்கும், பணத்தின் மீது பெருமை இருக்கும், தங்களுடைய பேங்க் பேலன்ஸ் மீது பெருமை இருக்கும், தாங்கள் வாங்குகிற கார்கள் மற்ற தங்களுடைய வீடை குறித்து பெருமை இருக்கும், அதன் மீது தான் தங்கள் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதன் மீது அநேகர் அப்படியாக நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேசங்கள்ல பாத்தீங்கன்னா, அநேக தேசங்களுடைய நம்பிக்கை பாத்தீங்கன்னா தங்களுடைய ராணுவ தளவாடங்கள் மீது, தங்களுடைய ராணுவ மிலிட்டரி மைட் மீது தான் அவருடைய நம்பிக்கை இருக்கும். பாத்தீங்கன்னா அதில் தான் தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள். தங்களுடைய பணங்களை, தங்களுடைய எல்லா காரணங்களையும் செலவிடுவார்கள் தங்களுடைய ராணுவத்தின் மீது தேசங்கள். அமெரிக்க ஐக்கிய தேசத்தை பாத்தீங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் என்பதுதான் அவருடைய பணத்தில் எல்லாத்துலயுமே இருக்கும், இன் காட் வி ட்ரஸ்ட் என்பது. ஆனா அவர்களும் பாத்தீங்கன்னா தேவன் மீது நம்பிக்கையை விட தன்னுடைய ராணுவத்தை பலப்படுத்துவதில் தான் தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் காட்டுவார்கள். எல்லா வகையிலும் மற்ற நாடுகளை விட தங்களுடைய ராணுவம், தங்களுடைய தளவாடங்கள், தங்களுடைய போர் விமானங்கள், தங்களுடைய போர்க்கப்பல்கள், தங்களுடைய எல்லா காரியங்களும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவருடைய நம்பிக்கை பாத்தீங்கன்னா ராணுவத்தின் மீது தான் இருக்கும் இல்லையா? நம்ம பல காரியங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? நம்முடைய தேசமும் அதே போலதான் மருத்துவத்திற்கு இதற்கு செலவிடுவதை விட ராணுவ தளவாடங்கள் வாங்க ராணுவத்திற்கு செலவிடுவதை அதிகமாக விரும்புவார்கள் தேச தலைவர்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? இந்த காலவேளையில் நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இல்ல எந்த காரியங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, எந்த காரியங்கள் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று பார்த்து நாம் கடந்து செல்லலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் என்ன பண்ணா, முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கை திசை தெரியாமல் ஒருவேளை சென்று கொண்டிருக்கலாம். இல்ல நம்முடைய நம்பிக்கை அப்படி பார்த்து நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இல்லாமல் வேறு எதன் மீதோ இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பாதை சரியாக செல்லவில்லை என்றால், நம்முடைய திசை மாறி சென்று கொண்டிருந்தால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இல்லை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம்.
மறுபடியும் நாம் என்ன பண்ணோம்னா நம்முடைய சீர்பொருந்தி தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை, தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் சென்றோம் என்றால் நம்முடைய பாதை செவ்வியானதாக இருக்கும். நீதிமொழிகள் 3:26 பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அநேக காரியங்களை பாத்தீங்கன்னா நம்ம எதையாவது ஒரு காரியத்துல சிக்கிக்கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்தார்கள் நாம் மாட்டிக்கொண்டு அடைவோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருந்தா, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காப்பார் என்று வேதம் கூறுகிறது. சரி, தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்னா, நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனை முற்றுமாக நாம் அறிந்திருந்தோம் என்றால் நாம் அவர் மீது சுலபமாக நாம் நம்பிக்கை வைக்க முடியும். டு ட்ரஸ்ட் காட் we must know him. தேவனை நமக்கு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றால் அவரை குறித்து நாம் முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்து முழுவதுமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா தன் தாய் தந்தை மீது நம்பிக்கை வைக்கும் என்றால், ஏன்னா அது மற்றவர்களை காட்டிலும் தாய் தந்தைகள் மீது நம்பிக்கை வைக்கும். ஏன்னா அதுக்கு தன்னுடைய தாய் அப்படிப்பட்டவர், தந்தை எப்படிப்பட்டவர் என்பது அந்த குழந்தை நன்றாக அறிந்து வைத்திருக்கும், புரிந்து வைத்திருக்கும். அது போலதான் நாம் என்ன பண்ணா, தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும் என்றால் சர்வவல்லமையுள்ள தேவனை பற்றி நாம் முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக அந்த வீடு எரிந்திருக்கும் போது யாருமே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. மாடியில ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சு, மாட்டிக்கொண்டு விட்டது. அந்த குழந்தை மாடியில் நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பால்கனி பக்கமாக நின்று வீடு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நீ கீழே குதிச்சிரு, நாங்க உன்னை ஏந்தி கொள்வோம். நீங்க ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க இதை கீழே குதிச்சிரு, நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், நாங்கள் உங்களை ஏந்தி கொள்வோம் என்று அனைவரும் அந்த குழந்தையை பார்த்து சொல்லும் போது அந்த குழந்தை அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் வேகமாக ஓடி வந்து அந்த பிள்ளையை பார்த்து, இப்பொழுது குதி, நான் உன்னை ஏந்தி கொள்வேன் என்று ஒன்று சற்றும் யோசிக்காமல், ஒரு கணமும் யோசிக்காமல் அந்த குழந்தை என்ன பண்ணுகிறது, அந்த பால்கனில இருந்து கீழே குதிக்குது. ஏன்? அப்பொழுது சொன்ன அந்த மனிதன் அந்த பிள்ளையோட தகப்பன். அந்த பிள்ளைக்கு என்ன, மற்றவர்களை காட்டிலும் தன் தகப்பன் மீது, தன் தகப்பனை அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியும். தன்னை கண்டிப்பாக தன் தந்தை கை விட்டுவிட மாட்டார், ஏந்தி கொள்வார். நாம் இந்த உயரத்திலிருந்து குதித்தாலும் தந்தை ஏந்தி கொள்வார், தன் கரத்தில் தாங்கிக் கொள்வார் என்பதை அந்த குழந்தை அறிந்திருந்த வழியினால் என்ன பண்ணுது, சற்றும் யோசிக்காமல் அந்த பால்கனில இருந்து என்ன பண்ணுது, அந்த எரிகிற வீட்டிலிருந்து கீழே குதித்து காப்பாற்றப்படுது. ஏன்? அந்த பிள்ளையோட நம்பிக்கை என்ன பண்ணுது, தன் தகப்பன் மீது முற்றிலுமாக தன் நம்பிக்கையை அந்த குழந்தை வைக்கிறது. அதே போலதான் நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நாம் தேவன் மீது வைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் தேவனை முற்றிலுமாக அறிந்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே போல நாம் நம்பிக்கையாளர்களாக இருந்தால், விசுவாசம் உள்ளவர்களால் அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கீழ்ப்படிவோம். அந்த பிள்ளை எப்படி கீழ்ப்படிச்சோ அதே போல நாம் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு கண்மூடித்தனமாக நாம் கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நம்ம முதலாவது காரியம், நம் நம்பிக்கை முற்றிலுமாக தேவன் மீது இருக்க வேண்டும். அதற்கு சரியான உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படியே தான் என்ன பண்ணா, முழு நம்பிக்கை தேவன் மீது வைத்தான் இல்லையா? வசனத்தை பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12:1 பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் அவன் கர்த்தர் கட்டளையிடுறார். ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்றார், முற்றிலுமாக தேவன் மீது நம்பிக்கையை வைத்து என்ன பண்றான், அதற்கு கீழ்ப்படிந்து கிளம்பி போகிறான். அதே 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனும் வாய்ந்த லோத்தியும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவருடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர் ஆரன் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். அந்த இடத்துல என்ன பண்ணார், கர்த்தர் அவர் இடத்துல பிரித்து ஆபிரகாம, நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்றாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேப்பும் கிடையாது, ஒண்ணும் இல்லை இல்லையா? ஆபிரகாம் இடத்துல ஒரு மேப் எதுவுமே இருந்திருக்காது. ஆண்டவர் எங்க காண்பிக்கிறார், எந்த தேசத்தை சொல்கிறார் என்பதும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் கொள்கிற கட்டளை அவனுக்கு ஒரு 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த 7 ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கு கொடுக்கிறார். அதை நம்பி என்ன பண்றான், அதை விசுவாசித்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் பாத்தீங்கன்னா, ரோமர் 4:18 ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல,
உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசி. பாத்தீங்கன்னா அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது, அதுக்கான ஒரு காரியமும் இல்ல. அப்படி இருந்து அவன் என்ன பண்றான், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணான், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன பண்றார், அவனை ஆசீர்வதித்தார். அதன் மூலமாக வம்சம் என்று நாமும் என்ன பண்ற ஆபிரகாமின் சந்ததி என்று தேவன் நம்மை குறித்து சொல்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்து ஒரு இடத்துல இடம் பெயர வேண்டி இருந்தது. அவர்களுக்கு இடம் பற்றாக்குறையினால அவர்கள் பிரிந்து போக வேண்டியிருந்த போது கூட ஆபிரகாம் என்ன பண்றான், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் எதையும் டிசைட் பண்ணல. தேவனை சார்ந்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் டிசைட் பண்றான். லோத்து தான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சமபூமி எப்படி இருந்ததா, பசுமையா இருந்ததுன்னு பார்த்து லோத்து என்ன பண்றான், அதை நோக்கி கடந்து செல்கிறான், அதை தேர்ந்தெடுத்து கடந்து செல்கிறான். ஆனால் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆபிரகாம் 13:10 ஆதியாகமம் 13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அது அவ்வளவு பசுமையா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணா, லோத்து அதை தெரிந்து கொண்டு போனா. ஆனா 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடும், ஆனால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க லோத்து தன் கண்களை எடுத்து பார்க்கிறான். இங்க ஆபிரகாம் தேவனை நம்பினபடினால கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்கிறார், அவனை நீ உன் கண்களை எடுத்து பார் என்று தேவன் அவனுக்கான வழியை காட்டுகிறார். ஏன்? அதற்கு காரணம் அவன் தேவனை நம்பி இருந்தது. தன் நம்பிக்கையை முழுவதுமாக அவன் தேவன் மீது வைத்ததுனால ஒவ்வொரு காரியத்தையும் அவன் என்ன பண்ணானா, தேவன் கொடுக்கின்ற திட்டத்தின்படியே ஆபிரகாம் செய்தான். அவனுக்கு தேவன் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தபடியினால ஒவ்வொரு காரியத்தையும் அவன் தேவன் மீது வைத்து அவன் கடந்து சென்றான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், ட்ரஸ்ட் God in all your circumstances. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நாம் எந்த நிலைமையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ணோம், அப்பொழுது நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலை நாம் எப்படி வைக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் 3 பேரை குறித்து, வேதத்துல பல பேர் இருக்காங்க எல்லா சூழ்நிலையும் தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள, நாம் ஒரு 3 பேரை குறித்து மாத்திரம் நாம் தியானித்து கடந்து செல்லலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்பிக்கை வைத்த மனிதன் யோபு. யோபுனுடைய சூழ்நிலை, அவன் கடந்து சென்ற பாதை, இவ எல்லாத்தையும் பார்த்தோம்னா வேறு யாருக்காவது அந்த நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டு என்ன பண்ணிருப்பாங்க, விலகி ஓடி இருப்பார்கள். ஆனால் யோபு என்ன பண்றான், தன் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறான். ஒரு பயங்கரமான ஐஸ்வர்யம் பொருந்திய மனிதராக இருந்த போதும் சரி, எல்லாவற்றையும் இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை இழந்து, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவன் அந்த நிலைமையில் என்ன பண்றான், அவனுடைய நம்பிக்கை யார் மீது இருந்தது? தேவன் மீது இருந்தது. அவன் நம்பிக்கையை தேவன் மீது முற்றிலுமாக வைத்தான். யோபு என்ன பண்றான், எல்லாவற்றுக்கும் தேவன் அவன் மீது நம்பிக்கை வைத்தார் இல்லையா? சாத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தார் என்றாரு. ஏன்னா தேவன் அவன் மீது வைத்த நம்பிக்கைக்கு என்ன பண்றான், யோபு பாத்திரம் உள்ளவனாக நடந்து கொள்ளுகிறான். யோபு 13:15 பாத்தீங்கன்னா, யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த வார்த்தை யோபு எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? ஒரு இது மேல உட்கார்ந்து, சாம்பல் மீது உட்கார்ந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாத்தீங்களா அவனுக்கு, இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமா இந்த கால வேளையில? அவர் என்னை கொன்று போட்டாலும், தேவன் என்னை கொன்று போட்டாலும் என்ன பண்ணது, என் நம்பிக்கை அவர் மீது இருந்து மாறாது என்று யோபு இங்க அறிக்கை பண்ணுகிறான். யோபுடைய நம்பிக்கை என்ன பண்ணுது, தேவன் மீது மாத்திரமே இருந்தது. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.
அதுதான் அவனோட நம்பிக்கையா இருந்துச்சு யோபுக்கு. இந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக மாறும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரெடீமர் லிவ்ஸ் அப்படின்ட்டு யோபு சொல்றான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமியை மீட்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமே அவனுடைய நம்பிக்கையா இருந்தது. யோபு 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு கூறுகிறான். நான் போகும் வழி, இந்த வழியை ஒருவேளை என்னுடைய மனைவி அறியாம இருக்கலாம், என்னுடைய நண்பர்கள் என்னை ஏசிக் கொண்டிருக்கலாம், அவர்கள் அறியாம இருக்கலாம். ஆனால் நான் போகும் வழியை என் தேவன் அறிவார் என்று யோபு கூறுகிறான். 14ஆம் வசனத்துல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்லுகிறான். எனக்கு குறித்ததை யோபு என்ன சொல்றான்? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தேவனிடத்தில் உண்டு என்று யோபு சொல்கிறான். ஆகையால் நாம் என்ன பண்ணுவோம்? முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கை யோபு வைத்தது போல நாமும் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்து நமக்கு குறித்திருக்கிறதை கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். நாம் ஒருவேளை நாம் கடந்து சென்று இருக்கிற பாதையை நம்முடைய இணைச்சன பந்துக்கள் அறியாமல் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பன் அறியாமல் இருக்கலாம், நம்முடைய கணவனோ மனைவியோ அறியாமல் இருக்கலாம், நம்முடைய யாருமே அயலகத்தார் யாரும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சென்று கொடுக்கிற பாதையை அறிந்த தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அதை இந்த காலவேளையில் நாம் மறந்து போகக்கூடாது. எப்படி ஒரு விசுவாசமான வார்த்தையை யோபு கூறுகிறான் பாருங்க. நமக்கு அந்த தைரியம் இருக்குமா? நம்மளால கூற முடியுமா அந்த ஒரு வார்த்தையை? இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் என்ன பண்றான்? அவனுடைய நம்பிக்கையில் அவன் உறுதியா இருந்தபடினால கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னிலைமையை காட்டில் என்ன பண்றார் தேவன்? அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்து அநேக காரியங்களை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாவது தேவன் மீது நம்பிக்கை வைத்த மனிதன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் எழுதின சங்கீதங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையுமே என்ன பண்றான்? நம்பிக்கை குறித்து நிறைய காரியங்கள் அவன் சொல்லியிருப்பான் தாவீது. அவனுடைய சங்கீதங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கையை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக அந்த வசனங்கள், அவனுடைய சங்கீதங்கள் காணப்படுகிறது. சங்கீதம் 71:5 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 71:5 எப்படி அவனுக்கு இந்த ஒரு நம்பிக்கை தேவன் மீது அவனுக்கு வந்தது என்று பார்த்தோம் என்றால் 5 உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். என்ன சொல்ற பாத்தீங்களா தாவீது? கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம் எல்லாம் நீர் மாத்திரமே, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறீர் என்று தாவீது சொல்கிறார். என்னோட சின்ன வயசுல இருந்து ஆண்டவரே இப்பொழுது வரைக்கும் நீர் மட்டுமே என் நம்பிக்கை அப்படின்ட்டு தாவீது என்ன பண்றான்? சொல்லுகிறான். அவனுடைய சிறு வயதுல தேவன் அவனை நடத்தி வந்தார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சிறு வயதுல இருந்து தேவன் நடத்தி வந்தார். எல்லா காரணங்களும் அவனை ஆடு மேய்க்கிறவன் இருந்து அவனை படிப்படியாக உயர்த்தி தேவன் கொண்டது. அதற்கெல்லாம் அவன் என்ன காரணம் என்றால் அவன் சிறு வயதிலேயே தேவன் மீது வைத்த நம்பிக்கை. அதனால்தான் தேவன் என்ன பண்றார்? அவனை எல்லா காரணங்களும் அவனை கொண்டு செல்கிறார். சங்கீதம் 4:5 பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் அவன் நம்பிக்கை குறித்து சொல்லியிருப்பான். அது சிலவற்றை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையார்கள் என்று தாவீது சொல்கிறான். அதே போல சங்கீதம் 9:18 சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று தாவீது சொல்கிறான். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 22:4-5 பாத்தீங்கன்னா நம்பின அவர், சங்கீதம் 22:4-5 வாசிக்கலாம். இந்த பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நாம் என்ன அவர்கள் பிதாக்கள் அவர்கள் தேவனை நம்பும் போது என்ன பண்றார்? தேவன் அவர்களை எல்லா காரணங்களும் விடுவித்தார் என்று தாவீது கூறுகிறான். அதே போல அவர்கள் உண்மை கூப்பிட்டு தப்பினார்கள், உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். தேவனை நம்பி என்ன பண்றாரு? அவருடைய பிதாக்கள், என்னுடைய பிதாக்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள் என்று தாவீது இந்த சங்கீதத்துல, இந்த வசனத்துல கூறுகிறான். 27:3 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும்
இதிலே நான் நம்பிக்கை எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் என்ன பண்றான், அவன் இதிலே நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதிர நம்பிக்கையா இருப்பான் என்று நாம் பார்த்தோம் என்றால், ரட்சிப்பு முதலாம் வசனத்துல கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி இந்த காரியங்கள்ல நான் நம்பிக்கையா இருப்பேன். என் மேல ஒரு யுத்தம் எழுப்பினாலும் சரி, எனக்கு விரோதமாக அநேக பாளையமடைனாலும் சரி, நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். அதே போலதான் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருந்தது என்றால், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நமக்கு விரோதமாக கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பல பேர் நமக்கு விரோதமாக குழி தோண்டுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுவார், கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நமக்கு வெளிச்சமாகவும் நமக்கு ரட்சிப்புமா இருப்பார். நமக்கு நம்முடைய ஜீவனின் பலனாக யார் இருப்பார், தேவன் இருப்பார் என்று வசனம் கூறுகிறது. ஆகையினால எப்பொழுதுமே நாம் தேவனை நம்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 34:8 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன், பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 16:1 தேவனை என்னை காப்பாற்றும், உண்மையை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது கூறுகிறான். அந்த பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தாவீது என்ன பண்றான், தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அவனை நடத்துகிறார். சங்கீதம் 37:5 பாத்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்ன பண்ணுமா, நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பார். நாம் நம்முடைய எல்லா காரியங்களும் வாய்க்கும். சங்கீதம் 73:28 சங்கீதம் 73:28 பாத்தீங்கன்னா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நானும் ஒரு கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என்ன பண்றான், எப்பொழுதும் தேவனை அண்டிக் கொண்டிருந்து ஆண்டவர் மேல என்ன பண்றான், எப்பொழுதும் அவன் நம்பிக்கையை வைத்திருக்கிறான். அப்படி பாத்தீங்கன்னா பல இடத்துல தாவீது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்றான், நமக்கு வெளிப்படுத்துகிறான். ஆகையினால்தான் தாவீது ஒரு யுத்த வீரனா இருந்தான். ஒரு வெற்றியுள்ள அரசனாக தாவீதால வாழ முடிந்தது. எல்லா காரியங்களும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியாக இருக்க முடிந்தது. அவன் விழுந்து போனாலும், தன்னுடைய வாழ்க்கையில் அவன் விழுந்து போனாலும் என்ன பண்றாரு, மறுபடியும் தேவனத்துல நெருங்கி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாக தாவீது காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையை முடிவு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக தாவீதுடைய வாழ்க்கை இருந்ததற்கு காரணம் அவன் தேவன் மேல் வைத்த, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அதனாலதான் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை எல்லா காலையும் ஜெயமாக முடிய பண்ணினார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் 2 ராஜாக்களை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18:5 வேதம் கூறுகிறது. அவனை குறித்து 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எப்படி ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா குறித்து வேதம் என்ன கூறுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை என்று எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் தெளிவாக கூறுகிறது. அவன் பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தேவனை சார்ந்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் இருந்தான். அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில அவனை போல ஒரு நிகர் யாருமே இல்லை, எந்த ராஜாக்களும் இல்லை என்று வசனம் கூறுகிறது. அவனுடைய காலத்துல அசீரிய ராஜா சனக்கரிப்பு என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்றான், முற்றுகையிடுறான். அவனுடைய படைத்தலைவர்கள் ஒருவனாகிய ராப்சாக்கேவை இவரிடத்துல பேசுறதுக்கு அனுப்புகிறான். அவன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலையும் தேவனையும் எசேக்கியா ராஜாவையும் நிந்தித்து அவருடைய நம்பிக்கை அற்று போக அவன் என்ன பண்றான், பிரயாசப்படுகிறான். ராப்சாக்கே படுமோசமாக என்ன பண்றான், ஆண்டவரையும் தேவனையும் இஸ்ரவேலையும் எசேக்கியாவை என்ன பண்றான், நிந்தித்து கூறுகிறான். அந்த வழியில் என்ன பண்றான், எசேக்கியா ராஜா என்ன பண்றான், அந்த எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். அவன் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்து அவன் ஆலயத்துக்கு சென்று என்ன பண்றான், தேவனை நோக்கி பார்க்கிறான். 2 நாளாகவும் 32:7-8 2 நாளாகவும் 32:7-8 நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பூயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவன் நம்பிக்கையோட தேவன் மீது நம்பிக்கை வைத்து பேசும்போது என்ன பண்றான், கலங்கி போயிருந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ராஜாவாகிய எசேக்கியாவின் சொன்ன இந்த வார்த்தைகள் மேல ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதற்கு காரணம் அவன் ஒரு நம்பிக்கை, அவர்களுக்கு முன்பாக அவன் நம்பிக்கை விதித்தது. அவன் என்னுடைய நம்பிக்கை தேவன் என்று சமஸ்த இஸ்ரவேலுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அவன் காட்டினதுனால என்ன பண்றாங்க, ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்பி அஸ்திரிய படைகளை என்ன பண்றாரு, சங்கரிக்கிறார். சங்கரித்து செத்த முகமாக திரும்பி போனான் என்று வேதம் கூறுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அவனுடைய வியாதி படுக்கையிலும் எசேக்கியா என்ன பண்றான், தேவனை நம்புகிறான். என்ன பண்ற, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர் என்று தீர்க்கதரிசி வந்து அவனிடத்துல கூறுகிறான். அவன் என்ன பண்றான், அந்த டைம்ல திரும்பி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆண்டவரை பார்த்து அழும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு வசனத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கை, அவன் தேவன் மீது வைத்த நம்பிக்கையை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அவனுடைய ஆயுசு நாட்களோட ஆண்டவர் 15 வருடங்களை தேவன் என்ன பண்றாரு, கூட்டி கொடுக்கிறார். அப்படி எசேக்கியா என்ன பண்றான், தன் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒவ்வொரு காரணம் நாம் என்ன பண்ணலாம், தேவன் மீது முழு இருதயத்தோடும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா என்று இந்த காலை வேளையில நாம் சிந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது, நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம், இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாகும் 1:7 பாத்தீங்கன்னா, நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவன் என்ன பண்றாரா, தம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று நாகம்ல இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆகையால நம்ம என்ன பண்ணணும், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் ஒருபோது நாம் மறந்து போக கூடாது. மத்திய 12:21 அவர் நாமத்தின் மேல புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார் என்று வேதம் கூறுகிறது. யார் நம்பிக்கை வைப்பார்களா, அவருடைய தேவனுடைய நாமத்தின் மேல புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள். எபிரேயர் 3:14 நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆண்டவரிடத்துல பங்குள்ளவர்கள், கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கையை, மாறாத நம்பிக்கையை நாம் என்ன பண்ணணும்னா தேவன் மீது வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:23 நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 10:23 நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கடைசியாக 1 யோவான் 3:3 பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3:3 வாசிக்கலாம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படி நாம் அவர் மேல நம்பிக்கையுள்ளவர்களாக தான் நாம் என்ன பண்ண வேண்டும், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே போல இந்த ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு நாம் பார்த்த ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா தேவனத்தில் நம்பிக்கை வைத்து தங்களுடைய காரியங்களை ஜெயமாய் முடித்தார்கள். அதே போல நாம் இந்த கடைசி காலங்களில் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது மட்டுமே வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சார்ந்து நாம் ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இந்த காலங்களில் நம்முடைய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இனி என்னுடைய நம்பிக்கையை உண்மையில் மட்டுமே வைப்பேன். ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் சென்று கொண்டிருக்கிற பாதை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில புயலை வீசிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உண்மையில் மட்டுமே இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே நீர் மட்டுமே ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டும். ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே மாறாத ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் உம்மீது வைத்து நாங்கள் நடக்கிறவர்களாக காணப்பட நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. அதே போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நீர் சுத்தமுள்ளவராக இருந்தது போல நாங்களும் சுத்தமுள்ளவர்களாக இருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய காலங்களை முடிக்க ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் ஆண்டவரே, நீரே எங்களை நடத்த வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டு கேட்டு நாம் கடந்து செல்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை உங்களை ஆஸ்வதிப்பாராக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்ததான உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று பார்த்த ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவர், அநேக பக்தர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆபிரகாம் வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை ஆண்டவரே, சூழ்நிலைகள் தலைகளாய் இருந்தாலும் அவர்கள் உண்மை உறுதியாய் பற்றி உண்மையில் நம்பிக்கையா இருந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலங்களை, அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே தியானித்தோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மை சார்ந்து உண்மையில் நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பணமோ பொருட்களோ மற்ற எந்த காரியங்களும் மேலோ நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடிக்கு நாங்கள் முற்றிலும் உண்மை சார்ந்து உண்மையில் நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர காணொலி மூலம் ஆண்டவரே தேவ செய்தியை கேட்ட அந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பட்டும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடைய ஆசீர்வாத மழை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரை பெய்வதாக. நீரை மகிமைப்படும். ஆசீர்வதியும். எல்லா மகிமை நாங்கள் உமக்கே தருகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த செயல்கள் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு வருகிறது.